ஆட்டம் எதிரொலித்தது. எம்பெருமானே, என் பெருமானே, ஏன் இந்த மாற்றம்? எவரால் இந்த ஆட்டம்? எங்கே இதன் மூலம்? என்ன இதற்கான நியாயம்? மகேஸ்வரி, மாற்றத்திற்கான இடம் இந்திரலோகம், ஆட்டத்திற்கான ஆதாரம் சுகபோகம், மூலத்திற்கான காரணம் கர்மா, நியாயத்திற்கான காரியம் கைலைவாசனே. நீனது சொல்லே இனி நிகழப்போவதற்கான நிதர்சனம். நாரதா, நாடகத்தை துவக்கிவிட்டாய் போல் இருக்கிறது. சிவ சிவா, நாடகமா? நானாக எதையும் செய்தேன் இல்லை, தானாகவே எல்லாம் தடம் புரண்டு விட்டது. எல்லாம் எமக்கு புரிந்தது. புரிந்து கொண்டுமா பொறுமையாக இருக்கிறீர்கள்? உண்மையை உணர்ந்து முடிவெடுப்பதுதான் உத்தமம். எது உண்மை? இந்திர சபையில் நாரதன் சொல்லிவிட்டு வந்துள்ள தர்மத்தின் படி கர்மத்தை செய் என்ற வாக்கியத்திற்கான பொருளின் உண்மை. அவரவர் தர்மத்தின்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயனின் அருள்வாக்கு. ஐயனின் அருள்வாக்கைத்தான் அமராவதி தேவேந்திரனிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன். எதனை எப்படி எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அவரவர் தர்மத்தின்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அருள்மொழியை ஒரு யோகியிடம் சொல்லியிருந்தால் உலகம் நலமுறும். நாரதனோ ஒரு போகியிடம் அல்லவா சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். நாரதன் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் தேவேந்திரன் இப்படி ஆட்டம் போடுவது நாரதனின் தவறல்லவே? நல்ல எடுப்பு. அர்த்தம் புரியாமல் அனைத்துலகமும் அதிரும்படி ஆட்டம் போடுபவரை அடக்க வேண்டியது ஒரு நல்ல தலைவனின் தலையாய கடமை. நல்ல தொடுப்பு. அவர்களை தாங்கள் அடக்குகிறீர்களா அல்லது நான் அடங்க செய்யட்டுமா? நல்ல முடிப்பு. உமா, யாம் சிவம். சிவம் சூடியிருக்கும் சந்திர பிறையில் இருப்பது கலை அமுதம். கண்டத்தில் நிலைத்து நிற்பது ஆலகால விஷம். அமுதமும் விஷமும் சிவனிடமே அமைந்திருக்கிறது. அதில் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவரவர் விதிப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. அமுதத்தை விட்டு விட்டு விஷயம் புரியாமல் விஷத்தை யாசிப்போர் சிலர். அது தேவேந்திரனுக்கு அமைந்திருப்பது விதி. தர்மத்தின்படி கர்மத்தை செய்ய வேண்டும் என்ற கருத்தை கவனித்து பார்த்தால் இந்திரலோகத்திற்கான தர்மம் சந்தோஷமும் சல்லாபமும், அதற்கான கர்மம் ஆடலும் பாடலும். எவர் சொன்னது? எல்லோரும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்களை அமரர்கள் என்று சொல்வதற்கு பொருள் அவர்கள் நீண்ட காலம் மனிதர்களை விட வாழ்ந்திருப்பவர்கள் என்பதே ஆகும். தேவர்கள் அதிகாரிகள். அவர்களது தர்மம் உலகத்தின் நன்மை. அவர்களது கர்மம் மழை, காற்று, வெப்பம், ஒளி ஆகியவற்றை அளிப்பது. அட்டவணையே அவ்வாறு அமைந்திருக்கும் போது இவர்கள் எதற்காக இப்படி ஆடுகிறார்கள்? ஐயன் ஆடலாம், அம்மை ஆடலாம், அம்மை அப்பன் சேர்ந்து ஆடலாம், அமராவதி ஆடலாமா? அதற்கான முடிவு எங்கே? ஐயனின் திருவிளையாடலுக்கான ஆரம்பமே இப்போதுதானே அழகாக ஆரம்பித்திருக்கிறது. நந்தி தேவா, இழுத்து வா இந்திரனை. ஐயனே, இழுத்து வரச் சொன்னாலும் அழைத்து வரச் சொன்னாலும் இழுக்கு என்னவோ இறையருளுக்குத்தான். ஒரு அதிகாரி தவறு செய்தால் அவருக்கும் மேலே உள்ள அதிகாரியை அனுப்பி அவரை விசாரிப்பதுதான் சிறந்தது. அந்த மேலதிகாரி எவர்? தேவகுரு வியாழ பகவான். எம்மையா தேவேந்திரனிடம் ஏவினார் எம்பெருமான். காட்டு மரத்திற்கு கற்பக விருட்சத்தினால் ஞானோபதேசமா? தண்ணீருக்கு பன்னீரால் அபிஷேகமா? மண்ணுக்கும் பொன்னுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் கண்ணுக்கு மருத்துவமா? மாமருந்தாக இருப்பவர் மகேஸ்வரன். மகேஸ்வரனின் மனம் புண்படக்கூடாது என்றால் தங்கள் பாதம் இந்திரலோகத்தில் பதிவதே பதமாகும். அதுவே பரமனுக்கும் இதமாகும். கிரகங்கள் இல்லை என்றால் எவரது அசைவுகளும் இல்லை. கிரகம் என்றாலே பற்றி இழுப்பது என்பது ஒரு பொருள். இன்றோ இந்த வியாழன் எனும் கிரகத்தையே இந்திரலோகம் பற்றி இருக்கிறது, இழுக்கிறது. இது எதை பற்றி என்பது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம்.
நந்தி தேவா, நான் தான் சுக்கிரன், அசுரகுரு. காலனால் அசுரகுருவான சுக்கிராச்சாரியாரின் களிப்புக்கான காரணம் பூரணமாய் பொருள் நிறைந்த பொன்னாடு அமராவதி. அந்த அமராவதியின் அதிபதி தேவேந்திரன், அசுரர்களின் எதிரி. அந்த தேவேந்திரன் பொருளின்றி பொலிவின்றி தேவகுரு வியாழனின் அருளின்றி போகப் போகிறான் என்பதை தெரிந்து கொண்டதால் ஏற்பட்ட களிப்பு இது. காரணம் நேரம் அமராவதியின் நேரம், காலம் தேவேந்திரனின் காலம். தீர்க்க தரிசனமா? நிதர்சனம். இது நடக்குமா? நடந்தேறுவது நிச்சயம். ஒருவரின் செயலுக்குரிய பலனை குறிப்பது கிரகம். அதிலும் நான் சுக்கிரன். மேகமும் மாடுமடி, மேகமும் மாடுமடி, இடி மின்னலும் பாடுமடி, மேகமும் மாடுமடி. இந்த மானாடும் மாட்டத்தை வானோரும் தான் காண மேகமும் மாடுமடி. வானவில் வண்ணம் என் வண்ணம், வானவில் வண்ணம் என் வண்ணம், விண்மீன் ஒளியன கண்மின்னும், ஞானியர் நாடும் பொன்வேதம், நான் வரை காணாத புதுவேதம். இந்த மயிலாடும் மாட்டத்தை ஒயிலோடு தான் காண, மயிலாடும் மாட்டத்தை ஒயிலோடு தான் காண, மோகனம் பாடுமடி தோழி, மோகமும் கூடுமடி, மோகனம் பாடுமடி. தத்தித்தோம் என ஆடிடும் பாவை, தித்திக்கும் என் இதழனும் கோவை, சித்தத்தை கலக்கும் சிந்தையை மயக்கும், மொத்தத்தின் முத்தத்தின் தத்துவம் பிறக்கும். அகிலமும் என்னிடம் அசைந்தாடும், என் அழகினில் அமுதம் வழிந்தோடும். யாரடி சொன்னது, யாரடி சொன்னது, கூரடி தோழியின் நாரடி கூந்தலில் கேளடி தோழி. அன்னம் நடையினை தாங்க, மின்னல் இடையினை வாங்க, என் மொழி திருமொழி, என் வழி தனி வழி, இனித்திடும் மழை துளி, சிரித்திடும் நிலவொளி, வஞ்சிக் கொடி வந்த பிடி, அங்கம் எங்கும் பொங்கும் தங்கம், இன்னும் என்ன இன்பம் தங்கும், ஆடாதோ மனம் தேடாதோ தினம், பாடாமல் வரும் நாடாமல் தரும், இது தேவலோக
தந்தையர் மனதில் இடம் பிடிக்க அவர்கள் பரதத்தில் மனதை பறிகொடுத்து பரம்பொருளுக்கு சமமான குருவை பார்த்தும் பார்க்காதது போலிருந்த கவட வேடதாரியே, என்னை அவமதித்து விட்டாய். என் அருட்பார்வை இல்லையெனில் உனது இந்திரலோகம் அழிந்து போகும் என்பதை நினைவில் நிறுத்த தவறிவிட்டாய். இனி இந்திர சபைக்குள் இந்த குருவின் பாதம் பதியாது. நினைத்தது நடந்தது, இனித்தது நெஞ்சம். இந்திரலோகத்து பெருநிதியம் வடிய வேண்டும், தேவேந்திரனுக்கு வறிய நிலை படிய வேண்டும் என்பது என் ஆசை மட்டுமல்ல. இறந்தவர்களை எழுப்பி உயிர் கொடுக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை எமக்குள் வைத்திருக்கும் அசுர குரு இந்த சுக்கிராச்சாரியாரின் யாகமும் கூட. அசுர குருவே, வறுமை, வெறுமை, சிறுமை, ஏழ்மை, எளிமை, முதுமை, பழமை, தனிமை என்ற மை கொண்டு இந்திர லோகத்தின் இலக்கணங்கள் எழுதப்படவில்லை. அப்படி இருக்க தாங்கள் நினைத்தது எப்படி நடக்கும்? நந்திதேவா, ஆங்கிரசு, பிரகஸ்பதி என போற்றப்படும் வியாழன் எனும் குருவின் அருட்பார்வை ஒருவனுக்கு அமையாவிட்டால் அவன் வாழ்வும் வளமும் இருளடையும். அதிலும் வியாழன் தேவகுரு. குருவின் மனதில் சீடனை பற்றிய குறை இருக்கும் போது நிதி நிறை அரைகுறையாகி நிலைமையும் மாறும். அங்கே பாரும். காற்றில் அணையாத ரத்தின தீபத்தைப் போல் ஒளிவிளக்காய் திகழ்ந்த தாங்கள் இன்று தங்கள் சபையில் தனிமையில் தலை கவிழ வேண்டிய நிலை எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? நம் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் எதிலும் மிதமாக இருப்பது நல்லது என்பதை மறந்து விட்டதால் ஏற்பட்ட நிலையல்லவா இது? இந்திராணி, வருமுன் உரைத்தல் என்பது மந்திரிக்கு மட்டுமல்ல, மனைவிக்கும் அழகு. சபையில் உரைப்பதற்கு நான் மந்திரி அல்ல, மனைவி. அந்த புறத்தில் அதற்குரிய ஆலோசனை அளிக்கலாம் என்று அமைதியாயிருந்தேன். ஆனால் அதற்குள் அவசரப்பட்டு தாங்கள் அல்லலில் அகப்பட்டுக் கொண்டீர்கள். இன்றோ கருமியிடம் உள்ள செல்வம் கலங்குவதைப் போல் தாங்கள் கவலைப்படுகிறீர்கள். தங்கள் கவலைக்கான மாமருந்து தேவ மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள், தன்வந்திரி ஆகிய எவரிடமும் இல்லை, தேவகுருவிடமே இருக்கிறது. தேவர்கோனே. தேவேந்திரா, வஜ்ராயுதத்தில் கூர் வழுங்கலாம், வரம்பல பெற்ற தேவர்கோன் மயங்கலாமா? குற்றத்தால் ஏற்பட்டுள்ள குறை இது. குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அதுவே நிறையாகும், நிலைக்கும். இந்திராணி, நான் செய்த குற்றம்தான் என்ன? அன்று சபையில் தேவரிஷிக்கும் தேவகுருவுக்கும் தர்க்கம் நடைபெற்ற முடிவில் மௌனியா இருந்தது குற்றமல்லவா? ஆடல் அடங்குகளின் அழகில்
மனதை அலைவிட்டுக் கொண்டிருந்த போது அப்போது வருகை புரிந்த அன்னைக்கும் மேலான தேவகுருவை கண்டும் காணாதது போல் இருந்தது தாங்கள் செய்த குற்றம் அல்லவா? அவை இரண்டுமே குற்றமல்ல எனினும் அதன் பிறகாவது குருவை அணுகாமல் இருந்தது குற்றமல்லவா? சாதாரண குருவின் சரியான பார்வை சீடன் மீது படராமல் இருந்தால் அந்த சீடன் பட்டு போய் கெட்டு போவான். அதிலும் நமக்கு அமைந்திருப்பவர் தேவகுரு, வியாழ பகவான், பிரகஸ்பதி என்னும் பெருமை பெற்றவர். அவரது அருட்பார்வை படாமல் இருந்தால் அமராவதி என்ன, அகில லோகமே பட்டு போகும். காரணம் கிரகம் சுவாமி. கிரகங்களின் அருள் இருந்தால்தான் அனைத்துமே நலம் பயக்கும், வளம் கொழிக்கும். நடந்தவை சரியோ தவறோ, நடப்பவை நல்லபடியாக நடக்க குரு இடத்தை தேடிச் செல்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் அறிய முடிகிறது. அமராவதியின் அதிபதியே. தவசீலரே, தாங்கள் அறிந்து கொண்டதை நான் அறிந்து கொள்ள இயலுமா? இயலாது இசைவாணி. காரணம்? நான் அறிந்தது வேதம், நீ அறிந்தது நாதம். போதும் உங்கள் பெருமை. நான் தேவேந்திரனை பற்றிதானே கேட்டேன். எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி தீர சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். அதுதான் சரியான வரைமுறை. அந்த நிலையை உணர்ந்து கொள்ளாததால் இந்த நிலையில் இங்கு வந்து நிற்கிறான் அமராதிபதி. பிரம்மதேவா, தாங்கள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படும் தேவ வகுப்பினருக்கும் மேலாக பூஜிக்கத்தக்கவர், தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவர். நான் இந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் தங்களின் மானசீக புத்திரர் நாரத மகரிஷி. நாரதனா? நாரதன் ஏதோ ஒரு திருவிளையாடலை மனதில் நிறுத்தி உன்னிடம் வெள்ளோட்டம் பார்த்திருப்பான் போல் தெரிகிறது. ரதன் அல்லவா? கர்மத்தை செய், தர்மத்தை செய் என்று நவின்றார் நாரத மகரிஷி. மகரிஷியின் வாக்கு சத்தியமானது என்று நம்பி நானும் அதை செய்தேன். ஆனால் இன்றோ சஞ்சலத்தில் சங்கமமானேன். தேவேந்திரா, மோட்சத்தை விரும்பும் மனிதர்கள் பிறப்பை நீக்க விரும்பி கர்மங்களால் வரும் பிற்புகளை அறுப்பதற்கு தர்மத்தை செய்கின்றனர். ஆயினும் கர்மத்தை கர்மத்தால் செய்ய வேண்டும், தர்மத்தை தர்மத்தால் செய்ய வேண்டும் என்பதை மனிதர்கள் மறந்திருக்கலாம். தேவர்களுக்கு அரசனான தேவேந்திரன் மறக்கலாமா? பற்றற்ற கர்மம், பற்றற்ற தர்மம், இதனை துணை கொண்டுதான் இறையொருளை பற்ற முடியும் என்பதை இந்திராதிபதி துறக்கலாமா? தேவேந்திரா, நினது கர்மத்திலும் பற்று இருந்தது. அதனால்தான் தேவகுரு வந்தபோது நீ பார்த்த பார்வை நிர்மலமாக நிலைத்தது. அந்த நிலையே குருநிந்தனை என பழிக்கப்பட்டு இந்த நிலையில் உன்னை நிறுத்திவிட்டது. காசிபபுத்ரா, கதை, கட்டுரை, காவியம், வாழ்க்கை, இதில் எதுவாக இருந்தாலும் கருத்தைத்தான் கவனிக்க வேண்டும். ஒருவனுக்கு சரீரம் செம்மையாக இருக்கலாம், துணைவி அழகு வாய்ந்தவளாக இருக்கலாம், கீர்த்தி நேர்த்தியாகவும் இருக்கலாம், செல்வம் மேருமலைக்கு மேலாக செழித்திருக்கலாம். ஆனால் அவனது மனம் மட்டும் ஆசிரியன் எனப்படும் குருவின் பாத கமலங்களில்தான் அமைந்திருக்க வேண்டும். குரு நிந்தனைக்கு மாற்றமே கிடையாதா? என் குறைகள் நீங்காதா? தேவேந்திரா, சுக்கிரபுத்திரன் துவட்டா என்பவன் ஓர் அசுரன். அவனது மகனின் பெயர் விஸ்வ உருவன். அவன் அசுர குலத்தவனாக இருப்பினும்
யாகங்களிலும் யோகங்களிலும் அளவிலா சித்தியும் அரும் பெரும் தவசிகளுக்குரிய புத்தியும் அடைய பெற்றவன். அப்படிப்பட்ட விஸ்வ உருவனை நீ நாடிச் சென்றால் அவன் உனக்காக ஒரு யாகம் செய்வான். அதனால் நீ அடைந்துள்ள குருநிந்தனை எனும் பாவம்